வெல்கம் டு மை சேனல். நம்ம ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுபடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ரெண்டையும் பார்த்துட்டோம், ப்ரீஃபாக பார்த்தோம். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டர், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐஆர்டிஐ. இன்சூரன்ஸ் எல்லோருக்கும் இன்றியமையாது. ஒன்று நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துப்போம், இல்லாட்டி அட்லீஸ்ட் வெஹிக்கிள் 2 வீலர் கூட இன்சூரன்ஸ் எடுக்கணும். ரொம்ப எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுப்போம். பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. முந்தியெல்லாம் வெறும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான் இருந்தது. 15-20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஒன்லி கவர்மெண்ட், எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கும். மேதி கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூஷன், 4 இன்ஸ்டியூஷன் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து பிரைவேட் செக்டாருக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 1991 லிபரலைசேஷன் பிரைவேட் செக்டார்ஸில் இப்போ ரொம்ப கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ரெகுலேட்டர் தேவைப்பட்டது. அதனால இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த கம்பெனி, இந்த ஒரு இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணி அதுதான் வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டாரை வந்து ரெகுலேட் பண்ணுது. என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அது ரெகுலேட் பண்ணுது, அதோட அப்ஜெக்டிவ் என்னன்றதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஐஆர்டிஐ. பாயிண்ட் ஏ என்ன சொல்லுது? ஃபார்ம்ட் அண்டர் ஐஆர்டி ஆக்ட் 1999. இதுக்கான சட்டம் என்ன? ஐஆர்டி ஆக்ட் 1999. The formation of IRDI was recommended by Malhotra Committee. இந்த ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணது ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேரில். அந்த கமிட்டியோட பேரு மல்ஹோத்ரா கமிட்டி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் பி, ஐஆர்டி வாஸ் ஃபார்ம் ஃபார் ஓவரால் ரெகுலேஷன், சூப்பர்விஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் செக்டார். ஒன்று ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் த இன்சூரன்ஸ் செக்டார், இன்னொன்று டெவலப்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் செக்டார். புது புது கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறதும் இந்த ஐஆர்டியோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். தேர்ட் சி, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வந்து ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ். இந்த பாலிசி ஹோல்டர்ஸ் நம்ம ப்ரீமியம் கட்டுறோம், அதுக்கு அவங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். செகண்ட், ஸ்பீடி செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ். ப்ரீமியம் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, எப்பப்போ கிளைம் பண்ணுறப்போ, ஒரு வண்டினா ஆக்சிடென்ட் ஆகிடுது, அதை கிளைம் பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்பீடாக பே பண்ண முடியும்ன்றது. பே பண்ணாட்டி எஃபெக்டிவ் கிரீடியன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். நம்மளுக்கு அவங்க கிளைமை செட்டில் பண்ணல, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை ரொம்ப வேகமாக அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த ஐஆர்டிஐ ரொம்ப ஒத்துழைக்கும். இந்த ஐஆர்டிஐ என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சூப்பர்வைஸ் அண்ட் ரெகுலேட் பண்ணுது? 1, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 26 இருக்கு. நம்மளுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தெரியும், அதேமாதிரி 26 லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் இருக்கு. எல்ஐசியை தவிர மற்ற பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. செகண்ட் வந்து நான் லைஃப், அதாவது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அது ஒரு 4 கவர்மெண்ட், மற்றதெல்லாம் பிரைவேட் இருக்கு. தேர்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி ஹெல்த் மட்டுமே இன்சூர் பண்ற கம்பெனிஸ் அது ஒரு 7 இருக்கு. ஃபோர்த் வந்து ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ரீஇன்சூரன்ஸ்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒரு பெரிய ஷிப்பை இன்சூர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷிப்புக்கு ஏதாவது கிளைம் வந்துருச்சுன்னா பெரிய அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அந்த கம்பெனி அதை ரீஇன்சூர் பண்ணும், இன்னொரு இன்சூர் கம்பெனிஸ்ல ரீஇன்சூர் பண்ணி அதுக்கு ப்ரீமியம் கட்டிக்கும். அதுதான் வந்து ரீஇன்சூரன்ஸ். அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. அதை தவிர 5வது புரோக்கர்ஸ், 665 இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ், அவங்களையுமே ரெகுலேட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறது நம்ம ஐஆர்டிஐ. இந்த வீடியோவில் நம்ம ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இது ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுறதுன்ற பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ரெகுலேட்டர், பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதை பற்றி பார்க்க போகிறோம். Till we meet in the next video, it's goodbye from me.